நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூபின் அண்ட் ஈடி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி லைக்கையும் போட்டுங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூபின் கேரக்டர் எப்படிப்பட்டவர்னா கொஞ்சம் வியர்டான கேரக்டர். அதாவது அவர் பூனை செல்லமாக வளர்த்த பூனை செத்து போயிடுச்சுன்னு அதை புதைக்கணுங்கிறதுக்காக புதைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி செத்து போன பூனையோட உடலை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க அளவுக்கு ஒரு வியர்டான கேரக்டர். ஸோ அவரோட பூனையை அந்த மாதிரி புதைக்கிறதுக்கு நம்ம எடி அப்படிங்கிற ஒரு சேல்ஸ்மேன் உதவி பண்ணுறாரு. அவர் லைஃப்பில் ஏற்கப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்க இந்த பூனையை கொண்டு போய் புதைச்சாங்களா, இவரையும் அது அவருக்கு உதவி செய்யணும். அதுக்கப்புறம் என்ன அவங்க லைஃப்லலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த கதையை எடுத்துருக்காங்க. அதாவது இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒரு வியர்டான காமெடி மூவிங்க. ஸோ டார்க் காமெடிங்கிறத தாண்டி ரொம்ப வியர்டான காமெடி மூவி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. 90களில் வந்த படம் பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை. அதுவும் ரொம்ப கிரிஞ்சான காமெடிஸ் தான் வச்சு எடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ 5க்கு ஒரு 2.5 கொடுக்கலாம்.